தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். மன்னன் குடிமக்களைப் போல எளிமையாக வாழுகின்ற தேசத்தில் குடிமக்கள் மன்னனை போல வாழ்வார்கள். அதே மன்னன் மன்னனாக சக்கரவர்த்தியாக வாழுகின்ற தேசத்தில் குடிமக்கள் என்றைக்கும் குடிமக்களாகவே இருப்பார்கள். இதுக்கு உதாரணமா நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு தடவை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர், ஏழை தொண்டர், எளிய தொண்டர்னு சொல்லலாம், அவரு அந்த கட்சியினுடைய தலைவரை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வராரு. அந்த கட்சியினுடைய தலைவர் அப்ப முதல்வராகவும் இருக்கார். அவரை பார்த்து தன்னுடைய மகளுடைய திருமண அழைப்புதழை கொடுத்து, கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும், உங்க தலைமையில தான் கல்யாணமே நடக்கணும், நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் என்னுடைய மகளுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு கல்யாண பத்திரிகையை கொடுக்கறதுக்காக சென்னைக்கு வந்தார். அதே மாதிரி தலைவரையும் சந்திச்சார். தலைவராயிருந்த அந்த முதல்வரையும் சந்திச்சார். அந்த முதல்வர் இவரை பார்த்து என்ன வேணும்னு கேட்க, வந்த விஷயத்தை அந்த தொண்டரும் சொல்றாரு. உடனே அவர் பக்கத்துல இருந்த தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுறாரு. இவர் சொல்ற தேதியில நமக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே உதவியாளரும் டைரியை பிரட்டி பாக்குறாரு. அந்த டைரியில அந்த தொண்டர் சொன்ன அதே தேதியில, அந்த திருமணம் நடக்க இருந்த அதே தேதியில வேறொரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு உதவியாளர் சொன்ன உடனே பார்க்க வந்திருந்த அந்த தொண்டருக்கு முகம் அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. சரி சரி, நீ போய் கல்யாண வேலையை பாரு, எனக்கு அன்னைக்கு வர முடியாது, முடிஞ்சா இன்னொரு நாள்ல நான் வந்து மணமக்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த தொண்டரை அவர் திருப்பி அனுப்பிட்டாரு. அவருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போயிட்டது. என்னடா, தலைவருடைய முதல்வருடைய தலைமையில பொண்ணோட கல்யாணம் நடக்கும், எல்லாரும் வந்து பாப்பாங்க, எல்லாரும் வந்து வாழ்த்துவாங்க அப்படின்னு நினைச்சப்ப இது இப்படி நடக்காம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோட தஞ்சாவூருக்கு போறாரு. ஊருக்கு போய் திருமண வேலையை பாக்குறாரு. நடந்த விஷயத்தை அவரும் மறந்தே போயிட்டாரு. அடுத்தடுத்து நடந்த திருமணத்துக்கான வேலையில அவரும் அதை மறந்தே போயிட்டாரு. திருமண நாளும் வந்துச்சு. கல்யாணத்துக்கு வந்தவங்களை அவரு எல்லாரையும் ஓடி ஆடி அந்த ஏழை தொண்டர் உபசரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாரு. அப்பதான் திடீர்னு அந்த இடமே பரபரப்பாகுது. அந்த கல்யாண மண்டபம் ரொம்ப பரபரப்பாகுது. என்னன்னு அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் ஏழை தொண்டர் கல்யாண மண்டபத்தோட வாசலை பாக்குறப்ப முதல்வர் வந்துகிட்டு இருந்தாரு. கட்சியினுடைய தலைவராயிருந்த முதல்வர் வந்துகிட்டு இருந்தாரு. இவராட்டி நம்பவே முடியல. நம்ம போய் கேட்டப்ப வேலை இருக்கு, வேற நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னாரே, இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாரே அப்படின்னு இவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஒரே ஆச்சரியம். ஓடி போய் அந்த முதல்வரை வரவேற்று வணக்கம் சொல்றாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணமக்கள்கிட்ட கூப்பிட்டு போறாரு. முதல்வரும் மணமக்களை மனசார வாழ்த்தினாரு. நீங்க வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வரணும். பொண்ணை பார்த்து உன்னுடைய தகப்பனுக்கு நீ எந்த காலத்திலையும் ஆறுதலா இருக்கணும், துணையா இருக்கணும், என்னைக்கும் உன்னுடைய பெத்தவங்களை நீ கைவிட்டுற கூடாதுன்னு ரெண்டு பேரையும் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சாரு. மணமக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட அந்த பொண்ணோட அப்பாவுக்கு, அந்த ஏழை தொண்டருக்கு ரொம்ப சந்தோஷம். மனசு நிறைய அவ்வளவு ஆனந்தம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஐயா, நான் உங்களை இங்கே இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து நேர்ல பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தேன். அப்ப நீங்க என்கிட்ட இல்ல நான் வரமாட்டேன், அன்னைக்கு வேற நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அந்த முதல்வர், அந்த அருமையான தலைவர் அழகா சொன்னாரு. நான் உங்ககிட்ட வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தேன்னா நீ என்ன பண்ணிருப்ப? ஊரு முழுக்க கடனை வாங்கியிருப்ப. ஏற்கனவே கல்யாணத்துக்காக நிறைய கடன் பட்டிருப்ப. அதுல இன்னமும் கடன் வாங்கி நிறைய ஆடம்பரம் பண்ணி எனக்காக நிறைய கண்ணா புண்ணான்னு காசை செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிருப்ப. இதெல்லாம் தேவையா? அதுக்கு திருமணத்தை சிம்பிளா நடத்தினாலும் மீதி இருக்கிற பணத்தை வச்சு உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைவருடைய, முதல்வருடைய எளிமைய, நல்ல மனசை பார்த்து அந்த ஏழை தொண்டருக்கு கண் கலங்கி போயிட்டது. அந்த ஏழை தொண்டரை சிரமப்படுத்தாம முன்னாடியே வரணும்னு சொல்லியிருந்தா அவரு மேற்கொண்டு கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு நல்ல உள்ளத்தோட நினைச்சு, அதே சமயத்துல திருமணத்துக்கும் வந்து
மணமக்களை வாழ்த்தி அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் முதல்வர் வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் மறக்க முடியாத கனவு முதலமைச்சரா இருந்த கர்ம வீரர் காமராஜர் தான் அந்த தலைவர். மன்னன் குடிமக்களை போன்று எளிமையாக வாழும் தேசத்தில் குடிமக்கள் மன்னனை போல வாழ்வார்கள். நன்றி.